நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பாடல் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி பிரேக்ஃபாஸ்ட் படத்தின் இசை வெளியீட்டு விழா. செல்லமே ஆனந்த தாண்டவம் படங்களை இயக்கிய காந்தி கிருஷ்ணா இயக்கத்தில் கிரிஜா வரதராஜ் தயாரிப்பில் நடிகர்கள் ராணவ், ரோஸ்மின், சம்பத்குமார், கஸ்தூரி, கிருத்திக் மோகன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் திரைப்படம் பிரேக்ஃபாஸ்ட். இந்த மாதம் 24 வெளியாக இருக்கும் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. எடிட்டர் பாஸ்கர் பேசும்போது படத்தின் தலைப்பு பிரேக்ஃபாஸ்ட் என வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நாங்கள் மிகவும் ஸ்லோவாக தான் எடிட் பண்ணினோம். ஏனென்றால் நிறைய வெர்ஷன் எடிட் செய்தோம். அதில் இயக்குனருக்கு எப்போது மனநிறைவு ஏற்பட்டதோ அப்போது இப்படம் வெளியில் வந்தது என தெரிவித்தார். நடிகை அமிதா பேசும்போது காதலிப்பது எல்லோருக்கும் எளிது, ஆனால் அந்த காதலில் நிலைத்திருப்பது கடினம். ஏனென்றால் நம் எல்லோரிடமும் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அதை நிரப்ப நம் தாயின் அன்பை துணையிடம் தேடும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. திருமணமான தம்பதி நிச்சயம் இந்த படத்தை பார்க்க வேண்டும். சென்னை சின்ன ஈகோ கூட எப்படி பெரிய பிரச்சனையாக மாறுகிறது என்பது இந்த கதை சொல்லும். நடிகர் கிருத்திக் மோகன், ஜிவி பிரகாஷ் இசையில் திரைப்படம் நடித்தது மிகவும் பெருமையாக இருக்கிறது. எனக்கு வாழ்நாள் நினைவாக இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் காந்தி கிருஷ்ணா மற்றும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடன் நடித்த தோழமை நடிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வரும் ஏப்ரல் 24 திரையரங்கில் வெளியாகும் இந்த திரைப்படத்தை அனைவரும் திரையில் சென்று பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். டிஸ்ட்ரிபியூட்டர் புகன் பேசும்போது இந்த படத்தில் உழைத்துள்ள அனைவருக்கும், குறிப்பாக கவிப்பரசு வைரமுத்து, இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ், தயாரிப்பாளர்கள், இயக்குனர் மற்றும் நடிகர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த படத்தின் தலைப்பு என்பது யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளுதல். அதனை இயக்குனர் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் படமாக்கியுள்ளார். ஜனநாயகம் திரைப்படம் சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கிறேன். இதனை எப்படியும் ஈடு செய்ய முடியாது. இவற்றை எல்லாம் தாண்டி அந்த படம் திரையரங்கில் வெளியிடப்பட உள்ளதற்கு அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள், பாராட்டுகள் என்றார். இயக்குனர் வசந்தபாலன் பேசும்போது 20 வருடங்களுக்கு முன்பு சிறுவனாக பார்த்த ஒரு பையன் இப்போது 20 வருடங்களுக்கு பிறகு ஒரு சிறந்த இசையமைப்பாளராக, ஆளுமையாளராக வளர்ந்திருப்பது மிக பெருமையாக இருக்கிறது. எனது வாழ்வின் வெற்றியில் நான் ஜிவி பிரகாஷை சந்தித்த நாள். அதனை எண்ணி மகிழ்கிறேன். இப்பொழுது அவருக்கு இருக்கின்ற இந்த புரிதல் என்னை மிகவும் வியக்க வைக்கிறது. மிக பிரபலமான இசையமைப்பாளராக உள்ள ஜிவி பிரகாஷ் ஒரு புதுமுக நடிகரின் திரைப்படத்தில் வேலை செய்வது மிகவும் பெருமையாக உள்ளது. இயக்குனர் காந்தி கிருஷ்ணா என்பவர் ஒரு மிகச்சிறந்த தலைவர். அவரின் இந்த திரைப்படம் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் என்றார். நடிகை ரோஸ்மின் பேசும்போது என் மீது மிகவும் நம்பிக்கை வைத்த இயக்குனர் காந்தி கிருஷ்ணா அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த திரைப்படம் எனக்கு மிகப்பெரிய திருப்புணியாக அமைந்திருக்கிறது. ஜிவி பிரகாஷ் இசையில் நான் நடித்துள்ளது எனக்கு பெருமையாகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. எங்களது தயாரிப்பாளர்கள் எங்களை ஒரு குடும்பமாக வழிநடத்தினார்கள். பாடலாசிரியர் வைரமுத்து முன் நான் நின்று பேசுவது எனக்கு பெருமையாகவும் ஆசீர்வாதமாகவும் கருதுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. என்னுடன் உழைத்த அனைவருக்கும் நன்றி. இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் பேசும்போது எனக்கு முதலாக வாய்ப்பளித்த இயக்குனர் வசந்தபாலர்களுக்கு மிக்க நன்றி. நீங்களும் இயக்குனர் சங்கர் அவர்களும் எனக்கு அளித்த இந்த வாய்ப்பினை மூலம் நான் கற்றுக்கொண்ட பாடத்தில்தான் நானும் புதுமுக நடிகர் நடிக்கின்ற படங்களில் இணைந்து இப்போது அவருக்கு இருக்கின்ற இந்த புரிதல் என்னை மிகவும் வியக்க வைக்கிறது. மிக பிரபலமான இசையமைப்பாளராக உள்ள ஜிவி பிரகாஷ் ஒரு புதுமுக நடிகரின் திரைப்படத்தில் வேலை செய்வது மிகவும் பெருமையாக உள்ளது. இயக்குனர் காந்தி கிருஷ்ணன் என்பவர் மிகச்சிறந்த தலைவர். அவர் இந்த திரைப்படம் வெற்றி பெற எனது வாழ்த்துகின்றார். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. என்னுடன் உழைத்த அனைவருக்கும் மிக்க நன்றி என்று தெரிவித்தார். இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் பேசும்போது எனக்கு முதலாக வாய்ப்பளித்த இயக்குனர் வசந்தபாலன் அவர்களுக்கு மிக்க நன்றி. நீங்களும் இயக்குனர் சங்கர் அவர்களும் எனக்கு அளித்த அந்த வாய்ப்பின் மூலம் நான் கற்றுக்கொண்ட பாடத்தில்தான் நானும் புதுமுக நடிகர்கள் நடிக்கின்ற படங்களில் இணைந்து வேலை செய்ய ஒப்புக்கொள்கிறேன். எனது துவக்க காலங்களில் எனக்கு பட வாய்ப்பு அளித்த அனைத்து இயக்குநர்களுடனும் நான் எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இயக்குனர் காந்தி கிருஷ்ணா அவர்களுடன் நான் தொடர்ந்து இயங்க வேண்டும் என நினைக்கிறேன். அதனாலேயே இந்த படத்தில் நான் இணைந்து பணியாற்ற முன் வந்தேன். இந்த படத்தில் நடித்துள்ள அனைத்து நடிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்துள்ள அனைத்து நடிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். அவர்கள் வெற்றி பெற எனது சிறப்பான வாழ்த்துக்கள் என்றார். கதாநாயகன் ராணவ் பேசும்போது ஒரு முதல் படத்தில் இதுபோன்ற சிறந்த ஆளுமைகளான இயக்குனர் காந்தி கிருஷ்ணா, கவிப்பரசு வைரமுத்து, திரைப்பட இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ், டிஸ்ட்ரிபியூட்டர் குகன் ஆகியோரின் படங்களில் நான் நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததை நான் மிகவும் பாக்கியமாக கருதுகிறேன். என்னை போன்று இந்த பின்புலம் இல்லாத ஒருவனுக்கு இது போன்ற வாய்ப்பு கிடைத்துள்ளது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாகவும் ஆசீர்வாதமாகவும் பார்க்கின்றேன். இதை எனக்கு அளித்த காந்தி கிருஷ்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஊடக நண்பர்களுக்கு நன்றி. உங்களால் தான் இந்த படம் பொதுமக்களை சேர்ந்து இருக்கிறது. படம் வெளியான பின்னும் திரையரங்களுக்கு சென்று இதே ஆதரவை நீங்கள் தர வேண்டும் என்றார். இவனை காந்தி கிருஷ்ணா பேசும்போது இந்த படத்தில் நடித்துள்ள அனைவரும் மிகச்சிறந்த முறையில் நடித்திருக்கிறார்கள். இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர், தயாரிப்பாளர் அனைவருக்கும் மிக்க நன்றி. படம் பார்த்துவிட்டு சொல்லுங்கள் என்றார். கவிப்பரசு வைரமுத்து பேசும்போது நான் நடிகர்கள் நேரில் பார்த்ததில்லை. அப்படி பார்ப்பது என்பது வெற்றி விழாக்களில் மட்டும் இருந்தது. ஆனால் இப்போது அப்படி இல்லை. இது போன்ற பாடல் வெளியீட்டு விழாவில்
பார்ப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது ஒரு கொண்டாட்டம். நம்மை நாம் அறிமுகம் செய்து கொள்வதற்கும் நலம் விசாரிப்பதற்கும் இந்த மேடை பயன்படுவதாக நான் நினைக்கிறேன். இந்த மேடையை கூட்டிய நண்பர் காந்தி கிருஷ்ணா அவருக்கு எனது நன்றி. நான் இப்போது குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் பேச நிற்கிறேன். நண்பர் காந்தி கிருஷ்ணாவை எனக்கு 30 ஆண்டுகளாக தெரியும். 46 ஆண்டுகளாக திரையுலகில் இருக்கிறேன். அதில் 30 ஆண்டுகளாக காந்தி கிருஷ்ணாவை அறிவேன் என்றால், இந்த 30 ஆண்டுகளாக ஒருவர் இயக்குநராக இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் காந்தி கிருஷ்ணாவின் பலம், ஆற்றலும். மேலும் இந்த கலை உலகம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு பிம்பம், இது ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு நுரை, இது வானவில்லை தனக்குள் வைத்து முடித்து வைத்திருக்கிறது. இது நிரந்தரமாக 1/4 நூற்றாண்டுக்கு மேல் ஒருவர் பயணிக்கிறார் என்றால் அவர்தான் அறிவுத்திறன் வாய்ந்தவன், பண்பாட்டுத்திறன் வாய்ந்தவன், கலை உலகை புரிந்து கொண்டவன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த 3 பெருமைக்கும் உரியவர் எனது அருமை நண்பர் காந்தி கிருஷ்ணா என்று நான் உறுதியாக நம்புகிறேன். காந்தி கிருஷ்ணா 30 ஆண்டுகளுக்கு பிறகும் பிரேக்ஃபாஸ்ட் என்று ஒரு படத்தை உங்களுக்கு வழங்க வந்திருக்கிறார் என்றால் அவரின் கால நீட்சியை நான் போற்றுகிறேன். காலம் மாறுகின்ற போது தானும் மாறிக்கொள்ளாத வரை காலம் கருணை இல்லாமல் விட்டு போகிறது. ஆனால் எனது நண்பர் காந்தி கிருஷ்ணா தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். அவர் இந்த 30 ஆண்டுகளாக நான் இருக்கிறேன் என்பதால் என்னையும் அவர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்பது மகிழ்ச்சி. காந்தி கிருஷ்ணாவை பற்றி சொல்வதற்கு நிறைய இருக்கும் நிலையில் இந்த படத்தில் அவர் கையாண்டிருக்கும் கருப்பொருள் பழியலாகாத கருப்பொருள். இது நேற்று வெளிவந்திருக்க வேண்டிய படம். இந்த படத்தில் அவர் கையாண்டிருக்கும் செய்தி ஆண் பெண் உறவு குறித்து. ஒரு ஆண் பெண்ணை புரிந்து கொள்வதும் ஒரு பெண் ஆணை புரிந்து கொள்வதும், ஒரு ஆண் என்ற வர்க்கம் இருக்கும் வரைக்கும் பெண் என்ற வர்க்கம் இருக்கும் வரைக்கும் இருக்கவே செய்யும். நீங்கள் புரிந்து கொண்ட ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணோடு ஒப்பிட்டு புரிந்து கொள்வதாக ஒரு ஆணை புரிந்து கொண்ட ஒரு பெண் அதே அளவுகோலை வைத்து இன்னொரு ஆணை புரிந்து கொள்ள முடியாது. கணவனை வைத்து தந்தையையோ, தந்தையை வைத்து தனையனையோ, தமையனையோ ஒரு பெண் புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு பெண்ணும் ஒரு உலகம், ஒவ்வொரு ஆணும் ஒரு உலகம். அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத பெண் ஆணை புரிந்து கொள்ளும் வரைக்கும், ஆண் பெண்ணை புரிந்து கொள்ளும் வரைக்கும் கலை இருக்கும். இந்த கலைகளும் இலக்கியங்களும் இருக்கும் வரைக்கும் ஆண் பெண் புரிதல் என்ற ஒரு மிகப்பெரிய சங்கிலி அறுந்து விடாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் என நான் நம்புகிறேன். அடுத்து நடிகர் ரியோவை பேசும்போது எல்லா திரைப்படங்களையும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் ஊடகம் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி, பிரேக்ஃபாஸ்ட் திரைப்பட குழுவினருக்கும் வாழ்த்துக்கள் என்றார். நடிகர் பரத் பேசும்போது இந்த மேடையில் உள்ள 2 இயக்குநர்களுக்கும் எனக்கு மிக முக்கியமான நபர்கள் வசந்தபாலன் சார் மற்றும் காந்தி கிருஷ்ணா சார் ஆகியோருக்கு எனக்கு சிறப்பான நன்றிகள். என்னோடய வாழ்க்கையில் செல்லமை திரைப்படம் மிகப்பெரிய பெயர் வாங்கி கொடுத்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த காந்தி கிருஷ்ணா அவர்களுக்கும், தொடர்ந்து எனக்கு வாய்ப்பளித்த வசந்தபாலன் சாருக்கும் நன்றி. மேலும் இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் என்றார். நடிகர் மயம்கோ பேசும்போது திரைப்படத்தின் கதாநாயகன் ராணுவ மிகவும் எளிமையான மனிதர். மேலும் அனைவரும் எளிமையாகவும் நகைச்சுவையாகவும் அணுகக்கூடியவர். அவர் கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார். அவருக்கான இடம் நிச்சயமாக இந்த சினிமா துறையில் கிடைக்கும். பிரேக்ஃபாஸ்ட் எப்போதும் நமக்கு ஊட்டச்சத்தானது, எனவே தான் அவற்றை தவிர்க்கக்கூடாது என மருத்துவர்கள் சொல்வார்கள். அதே போன்று இந்த திரைப்படம் தவிர்க்க முடியாத திரைப்படமாக இருக்கும் என்றார். தயாரிப்பாளர் வரதராஜன் பேசும்போது இன்றைய காலத்தில் நடக்கும் நிகழ்வுகளை இயக்குனர் படமாக்கியுள்ளார். அதற்காகவே நாங்கள் இந்த படத்தை தயாரித்தோம். இப்போது உள்ள இந்த இளைய தலைமுறைகள் முன்னேற எங்களால் முடிந்த உதவியாகவே இந்த திரைப்படத்தை தயாரித்துள்ளோம். மேலும் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறையினர் அனைவருக்கும் நன்றி. வரும் 24 திரையரங்கில் திரைப்படத்தை அனைவரும் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.